வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவோ அவரும் ட்ரை பண்ணி பார்க்குறாப்புல, ஆனால் ஈரானை வழிக்கே கொண்டு வர முடியல. இப்போ இன்னொரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவனை ஒமான் ஒழுங்காக ஓரமாக இருந்துரு, நீ இந்த விஷயத்துக்குள்ளே வந்தனா ஓ நாடு மேலே பாம்பு போட்டுருவான்னு ஓப்பனாக த்ரெட் பண்ணி வச்சிருக்காரு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஈரானில் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. அங்கே மக்களோட அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்குல்ல, உச்சகட்டமான கிரைசிஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 66% அளவுக்கு அந்த மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இன்ஃப்ளேஷன் பீக்கில் இருக்குங்க ஈரானில். வேற யார் காரணம்? அமெரிக்கா தான். எந்த அளவுக்கு அமெரிக்கா ஈரானோட போர்ட்ஸை ஆக்சஸே பண்ண முடியாத அளவுக்கு பிளாக்கேடை போட்டிருந்தா அந்த மக்கள் சார்ந்து எங்கேருந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும், ரெவன்யூ பெருசாகும் அந்த நாட்டுக்கு. செத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் அந்த மக்கள்லாம். இப்போ ஈரான் என்ன தெரியுமா கேட்டிருக்கு, எங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும், ஒப்பந்தம் சார்ந்து பேசணுன்றீங்களா, ரைட்டு நாங்கள் வரோம், ஆனால் ஒரு கண்டிஷன், நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே எங்களை சுற்றி இருக்க அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல எல்லோரும் வெளியே போகணும், அந்த பிளாக்கேடை முதல்ல தூக்குங்க, இதெல்லாம் பண்ணால் சொல்லுங்கள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு அவங்க ஒரு கண்டிஷனை முன் வச்சுருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் தான் தெளிவாக நிற்கிறாரு, இல்லை நீங்கள் முதல்ல பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நம்ம பேசுவோம், டீலை சைன் பண்ணதுக்கப்புறம் நான் பிளாக்கேடை ரிமூவ் பண்ணு அவரோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளோ வருஷங்களுக்கு இந்த பிரச்சனை இழுத்துட்டு போக போகிறாங்களோ. இன்னொரு பக்கம் ஈரானோ ஒமானோ ஒரு விஷயத்தில் பிஸியாக இருக்காங்க, கவனிச்சிங்களா? அதாவது ஹார்மூஸில் நம்ம டோலை போடலாமா வேணாமா, அங்கே வர்ற அமௌண்ட்டை நம்ம பிரிச்சுக்கலாமா வேணாமா, வேறு எந்த நாட்டையும் உள்ளே விடக்கூடாதுல்ல, அதுக்கு நாம் என்ன மெக்கானிசத்தை வச்சுருக்கோம் செக்யூரிட்டி சார்ந்து, இது எல்லாத்தை பற்றியும் டீட்டெயிலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, ஒமான் ஒரு மிகச்சிறந்த மீடியேட்டர், பீஸ் மோட்டிவ் சார்ந்து. அப்பேற்பட்ட இவங்க ஈரான் கூட பேசிக்கிட்டு இருக்காங்களா, இந்த விஷயம் ட்ரம்ப்போட காதுகளுக்கு போகுது. அந்த மனுஷன் கடுப்பாயிட்டாப்புல. அவர் என்ன சொல்லிட்டார், இப்போது ஒழுங்காக இந்த ஹார்மூஸ் விவகாரத்தை விட்டு ஒமான் விலகிடணும், ஈரான் கேட்டதுக்காக நாங்களும் பேசுகிறோன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டுறது இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் இந்த ஹார்மூஸ் விஷயத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் ஒமானுக்கு வர வேண்டியதாக இருக்கோம். ஈரானில் பாம்பு போட்டுட்ருக்கோல, அதே மாதிரி உங்கள் நாடு மேலே போகணுன்னு விரும்புகிறீங்களா, நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் திரும்ப தலையிடுங்களா இந்த ஹார்மூஸ் விஷயத்தில், உங்கள் நாடு மேலே பாம்பு போடுவோன்னு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளோ ஓப்பனாக த்ரெட் பண்ணியிருக்காருங்க ஒமானை. ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லட்டுமா, அமெரிக்கா இந்த ஈரான் அடிக்கிறதுக்கு பல நாடுகளோட பேஸை பயன்படுத்தினாங்களே, அதில் ஒரு நாடு தான் ஒமானும். ஒமானோட பேஸை பயன்படுத்தியே ஈரான் மேலே நிறைய தாக்குதல்கள் பண்ணிச்சு அமெரிக்கா. இப்போ அப்பேற்பட்ட அமெரிக்கா ஒமனியை அடிப்பேன்னு சொல்லியிருக்குங்க. பாம்புக்கு பால் வாக்குறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆயிடுச்சுல இந்த விஷயம், ரைட்டு. டொனால்ட் ட்ரம்ப் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாலும் அதுதான் ட்ரூ எஸ்கலேஷனாக இருக்கும். அதுமாரி தான் இந்த ஒமன் மேலே பாம்பு போடுறேன்னு சொல்லியிருக்க அந்த விஷயம். ஆக்சுவலாக ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு இடையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த MOU. அந்த டைமில் அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அது என்ன தெரியுமா, யாரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு MOU சைன் பண்ணிட்டோம், ஆனால் இந்த டீலோட ஃபைனல் வெர்ஷன் இருக்குல்ல அது நாங்கள் 60 நாட்களுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுன்னு அமெரிக்காவும் சொல்லிச்சு, ஈரானும் சொல்லிச்சு. ஆனால் என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு, இன்னையோடு 60 நாட்கள் முடிஞ்சிருச்சு. எப்போ 60 நாட்களுக்குள்ள ஃபைனல் டீல் வரும்னாங்களோ அந்த 60வது நாள் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு டெட்லைனு. ஆனால் இதுக்கப்புறம் ஃபைனல் டீல் சார்ந்தெலாம் எதுவுமே வரல. அடுத்த கட்டமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை மாறப்போகுதுன்னு தான் எல்லாத்தையும் பயப்பட வச்சுருக்காங்க. ட்ரம்ப் டிக்ளேரே பண்ணிட்டாருங்க, MOU டெட் அப்படின்ட்டு. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் தூக்கி தூர போடுங்க அதெல்லாம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு ஓப்பனாக சொல்லிட்டாப்லையா. ஈரான் என்ன தெரியுமா கேட்டுட்ருக்கு, இந்த பாருங்க உங்களுக்கு புரியுதோ இல்லையோ MOU சைன் பண்ணுறோம் நம்ம அந்த டைமில், அதில் இருக்க கண்டிஷன்ஸை நீங்கள் அடுத்த சில நாட்களுக்குள்ளே சரி பண்ண பாருங்கள், அதெல்லாம் பண்ண பாருங்கள், பண்ணால் பிரச்சனை முடிஞ்சுன்னா ஃபைனல் டீல் வெர்ஷன் நம்ம கொண்டு வந்துடுவோம்னு ஈரான் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் ட்ரம்ப் என்ன தெரியுமா விடாப்படியாக இருக்காரு, இதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட மோட்டிவே மாற்றிக்கலான் இருக்கோம், இந்த வார் முடிஞ்ச பிற்பாடு ஹார்மூஸ் அமெரிக்காவோட டெரிட்டரி நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காருங்க. யார்? டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கனடாவை 51st ஸ்டேட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரா, இப்போது ஹார்மூஸ் பக்கம் அவரோட மைண்டு ஷிஃப்ட் ஆகிடுச்சு, நாங்கள் ஹார்மூஸை ஃபுல்லாக பிடிச்சிடுறோம், ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் ஃபுல்லாக எங்களை பயமுறுத்திட்டு இருக்கீங்க, நாலு பின்னா அது எங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் பயமுறுத்த முடியாதுல, நாங்கள் எடுத்துக்கிறோன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாருங்க. இப்போது இதை டிக்ளேர் பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலாக ஈரான் இதில் செம கோவத்தில் இருக்காங்க, எங்கள் ஹார்மூஸை நீங்கள் சொந்தம் கொண்டாடுறதா அப்படின்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, ஈரான் சைலண்ட்டாக ஒரு பிக்கஸ்ட் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க விஷயம் மக்களே. எப்படி ப்ரோ இந்த அளவுக்கு பெரிய வாருக்கெலாம் ஈரான் ரெடி ஆகணும்னா கஷ்டமாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்கள். ஈரானு காலத்தை கணிச்சு யோசிச்சிருக்காங்க தான் சொல்லணும். அதாவது அமெரிக்காவோட MOU சைன் பண்ணாங்களா அந்த டைமில் 60 நாட்களுக்கு முன்னாடி, அப்போவே ஈரான் சீக்ரெட் மிஷன் ஒன்றத்தை இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்கா நம்ப முடியாது, MOU சைன் பண்ணிட்டு நாளைக்கு வேலையை காமிச்சாலும் காமிச்சிடும், அதனால் இந்த 60 நாட்கள் கேப் இருக்குல்ல, இதை நாம் பயன்படுத்திப்போம்,
பயன்படுத்தி எந்த அளவுக்கு ஸ்டாக் பைல இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். மிசைல்ஸை ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து நிலைநிறுத்தி ரெடியாக வச்சுப்போம். நாளைக்கு அமெரிக்கா என்ன தாக்குதலை பண்ணணும்னு நினச்சாலும் நாம் முன்னாடி முடிச்சு அடிச்சிருவாங்களே. அதாவது இந்த முறை டிஃபென்சிவ் கிடையாது, அஃபென்சிவ் மோடில் நம்ம அடிப்போன்னு ஈரான் அவ்வளோ வேலையில் பண்ணி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காமா. இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ 60 நாட்களை ஈரான் எதுக்கு பயன்படுத்திருக்கு பார்த்தீங்களா? ப்ரிப்பரேஷன் டைம் அந்த 60 நாட்கள் எடுத்திருக்காங்க. அமெரிக்காவை இதை விட ஒரு நாடு தெளிவாக புரிஞ்சிக்க முடியாதுங்க ஈரான் அளவுக்கு. அதோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதை படி மட்டும் தான் செய்யும் அந்த நாடு. ஆக்சுவலாக அந்த சுப்ரீம் லீடரை ஃபாலோ பண்ணுறது ரெண்டு விஷயங்களை சேர்த்து தான் 2 ட்ராக் பாலிசியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்புல. அதில் முதல் விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் ஈரானியன் டிப்ளமேட்ஸ்லாம் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் ஒன்று. இன்னொரு பக்கம் இந்த IRGC சார்ந்தவங்க இருக்காங்களே, ஈரானை காக்கிற கவசங்கள், இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய போருக்கு ரெடி ஆகிட்டே இருக்கணும். அதாவது இந்த பக்கம் பேச்சுவார்த்தை டீல் ஓகே ஆச்சுன்னா ரைட்டு, இந்த பக்கம் போருன்ற தேவையில்லை. ஒருவேளை டீல் இங்கே வேலைக்கு ஆகல, அமெரிக்கா வேலையை காட்டுதுனாக்கா இவங்க யாரையும் அடிக்கணும். இந்த 2 ட்ராக் பாலிசி இருக்குல்ல, இதை முஸ்தபா அவர்கள் இனிஷியேட் பண்ணி கரெக்டாக அதை இப்போ முடிச்சிருக்காங்க நம்ம கிட்டத்தட்ட ஈரான் சைடில். அமெரிக்கா இதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆரம்பித்தா அடி பெருசாக விழ உங்களுக்குன்ட்டு ஈரான் இப்போ ஓப்பனாக சொல்லி வச்சுருக்கு. எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு தகவல் என்ன நம்ம கிடச்சிருக்கு, அந்த ஈரானோட சீக்ரெட் பிளான் சம்மந்தமாக. மொதல் விஷயம், ஹார்மூஸில் அவங்க ஹெவியாக அட்டாக் பண்ணுறது. யார்? ஈரானு. அங்கே இருக்க பிளாக்கேட் இருக்குல்ல, அதை சார்ந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது கை கொடுக்கும் ஒன்று. ரெண்டாவது, ரெட்சியில் சவுதி அரேபியாவோட ஷிப்ஸ் இருக்குல்ல, அதை ஹூதிஸ் கூட சேர்ந்து அடிக்கிறது. எப்பேற்பட்ட தலைவலி கொடுக்குறாங்க தெரியுதா? அதாவது சீக்ரெட் பிளான் இது. இதுக்கப்புறம் நிலைமை பெருசாவது அமெரிக்கா ஈரான் அடிக்குதுன்னா அப்போ இதெல்லாம் நடக்கும். இல்லை மூணாவது பார்த்தீங்கன்னா, குவைத், பஹ்ரைன், கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். வழக்கம் போல் இங்கே அடிப்பாங்களே ஈரானு, அமெரிக்கா அவங்கள தொட திருப்பி இங்கே அடிப்பாங்களே. இந்த முறை அடிக்கிற அடி மரணடியாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி அடிக்காத அளவுக்கு மிசைல்ஸ் நம்ம பயன்படுத்தணும்னு. இது மூணாவது விஷயம். நாலாவது ஸ்டெப் என்னென்னா, ப்ராக்ஸி வார். ஈராக், யமன், லெபனன் இங்கெல்லாம் இன்னும் ஃபுல் பிளெஜாக கொண்டு போகணுன்னு இனிஷியேட்டிவ்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. இப்போ அமெரிக்கா தொடுறது மட்டும் தான் மிச்சம் ஈரானை. ஒன்ஸ் தொட்டுட்டா அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயத்தையே ஈரான் படிப்படியாக செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். ஈரான் கிட்ட இவ்வளோ பிளான் இருக்குது. அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு பிளான் என்ன தெரியுமா? முடிஞ்ச அளவுக்கு மலைமலையாக பாம்ஸை கொண்டு போய் ஈரான் மேலே போடணும், அவ்வளோதான். அரபு இன்டெலிஜென்ஸ் அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே, அவங்க ஈரானோட ஒவ்வொரு மூவியும் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஈரான் இந்த ரகசிய போர் புரிய வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்களே, அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல, கடுப்பில் வார்த்தையில் விட்டுருக்காப்புல, இந்த சவுத் கொரியாவுக்கு நம்ம எவ்வளோ பண்ணுறோம், எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நான் கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு மனுஷன் திரும்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே ஸ்பெயின் கிட்ட ஹெல்ப் கேட்டார், ஈரானை புழகணும், உங்கள் பேஸை பயன்படுத்திக்கிறோன்னு. ஆனால் ஸ்பெயின் கொடுக்க மாட்டேன்ருச்சு. அதில் கடுப்பானாரா? இன்னும் சில நாடுகளும் ட்ரம்ப்போட ஆசைக்கு இணங்க மறுத்துச்சா. இந்த வரிசையில் இப்போ சவுத் கொரியா சேர்ந்துருக்கு பாருங்க. சவுத் கொரியா கேட்டாராமா ட்ரம்ப், வாங்கல 2 பேர் சேர்ந்து ஈரான் அடிப்போம் அப்படின்ட்டு. ஆனால் சவுத் கொரியா நோன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்களா, நோ தேங்க்ஸ் அப்படின்ட்டு. இப்போ ட்ரம்ப் என்ன நம்ம புலம்பிருக்காரு, 39,000 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் சவுத் கொரியாவை காட் பண்ணுறாங்க, அவ்வளோ தூரம் பாதுகாக்கிறாங்க. நம்ம இந்த நாட்டுக்கு அவ்வளோ பண்ணுறோம், ஆனால் நான் பிரச்சனையில் இருக்க வாங்கன்னு சொன்னால் அந்த நாடு வரமாட்டுது. இது எப்போ ஏற்பட்ட விஷயம் பார்த்தீங்களா மக்கள்ன்ட்டு டொனால்ட் ட்ரம்ப்பை ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காரு. சவுத் கொரியா அமெரிக்காவுக்காக என்ன வேணாலும் பண்ணணும்னு நினச்சா அமெரிக்கா தான் சவுத் கொரியா சார்ந்த அப்பப்போ எதிர்பார்த்து பண்ணும். ஆனால் சவுத் கொரியா பிரச்சனை வந்தால் கண்டுகோன்றதை இங்கே தெளிவாக காமிச்சிட்டாங்க. எனக்கு என்ன அடுத்த ஒரு ஹைலைட்டான எதிர்பார்ப்புனா, இந்த டைமில் நார்த் கொரியா என்ட்ரி கொடுத்தா என்னங்க ஆகுது? சவுத் கொரியா நார்த் கொரியா சார்ந்த இஷ்யூ ஒன்று பெருசாக வெடிச்சதுனாக்கா சவுத் கொரியா நிலைமை என்ன ஆகுது? அதை நோக்கி போயிட்டுருக்குல்ல, ரைட்டு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் பற்றி நல்லா தெரியும், மனுஷன் மனசில் ஒரு விஷயத்தை வச்சிட்டாருனாக்கா பின்னாடி அதில் பழி வாங்காமல் ஓயவே மாட்டாப்புல. அதுதான் சொல்கிறேன். இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவனிச்சிங்களா, சவுதி அரேபியா ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேரல்ஸ் ஆஃப் ஆயிலை அவங்க ஃபுல்லாக கடல் மார்க்கமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போர் ஆரம்பித்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்மூஸ்லேயும் சவுதி கப்பல் போக முடியாது. இன்னொரு பக்கம் பாபல் மந்த ஸ்ட்ரைட் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரைட்டையும் பயன்படுத்த முடியாது. அதை ஹூதிஸ் அங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களே. இப்போ சவுதியோட வெல்த் இருக்குல்ல, கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஆயில் மணி அவ்வளோ சேர்த்து வச்சாங்களே, இப்போ அது எல்லாமே பதம் பார்க்குற சூழலுக்கு ஈரான் சவுதியை தள்ளி விட்டுருச்சுங்க. அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்காங்க. கல்ஃப் கன்ஃபியூஸ்டுங்க. இப்போ சவுதி உட்பட என்டையர் கல்ஃபும் கன்ஃபியூஸாக இருக்காங்க. அதாவது உண்மையிலேயே அமெரிக்கா பாலிசி எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பெரிய சந்தேகம் அவங்களுக்கு. எதுக்காகனா இந்த 4 விஷயங்கள் தான் காரணம். அதில் ஒன்று, இந்த கான்ஃப்ளிக்ட்னா முடியலையா, ஈரான் வார் சம்மந்தமான விஷயம் ஒன்று. ரெண்டாவது, ஹார்மூஸ் இன்னும் பிளாக் பண்ணியே தான் இருக்குது. மூணாவது, எனர்ஜி எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக காலி. கல்ஃபில் இருக்க எந்த நாடுகளும் எனர்ஜி எக்ஸ்போர்ட்ஸ் ஒழுங்காக பண்ண முடியுதா? சவுதிலாம் அவ்வளோ செத்துக்கிட்டு இருக்கு. நாலாவது, ட்ரம்ப் திரும்ப ஈரானை த்ரெட் பண்ணிட்டே இருக்கார் பாருங்க. செகண்ட் வேர்ல்டு வாரை விட பெரிய ஒரு அடி உங்களுக்கு கொடுக்க போகிறாதுன்னு. இதெல்லாம் இன்னும் எஸ்கலேஷனை பெருசாக தான் மாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ
போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே கல்ஃப் அமைதியாக தான் இருந்துச்சு. அமெரிக்கா இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க நிலமை மோசமாயிட்டு இருக்குன்னு அமெரிக்கன் பாலிசி இருக்குல்ல, அது மேலே நம்பிக்கை இழப்ப கல்ஃப் கண்ட்ரிஸ் ஒன்றும் இப்போ இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் இந்த வாஷிங்டன் போஸ்ட் இருக்குல்ல, அவங்க என்ன தெரியுமா செய்தி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவோட இந்த கல்ஃப் அலைஸ் இருக்காங்களே, அதாவது அமெரிக்காவோட கல்ஃபில் இருக்க நட்பு நாடுகள்லாம், இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தில் கவலை கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப்பால் டிப்ளமசியை சரியாக கையாள முடியலையோ அப்படின்ற டவுட்டுக்கு அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஏன்னா இது வரைக்கும் ஈரான் கூடவும் சரி, அரப் கூடவும் சரி, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூடவும் சரி, பீஸை செக்யூர் பண்ண முடியாத நிலைமையில தான் டொனால்ட் ட்ரம்ப் இருக்காருன்னு அவங்க நம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்களாமா. இந்த விஷயத்தை யாரு, அமெரிக்காவை சேர்ந்த பத்திரிகை ஊடகங்களே இந்த அளவுக்கு எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ உலக மக்கள் இந்த விஷயத்தை இன்னும் எவ்வளோ பெருசாக பார்ப்பாங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் மக்களே. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு வழியாக இந்த போர் கிளைமேக்ஸை நெருங்கிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறமா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இழுத்தடிக்க ஆரம்பிச்சான்னு வைங்க, அடுத்து இந்த ஹார்முஸ் டார்கெட் செட் பண்ணியிருக்காருல, இது இன்னும் இழுத்தடிக்க ஆரம்பிச்சா கண்டிப்பாக ஒரு ரீஜனல் வாரம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.